ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சோபியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எப்படி என்ன பார்க்க போகிறோம்னா கிச்சடி. அது 10 நிமிஷத்தில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கிடுங்க. உளுந்தம்பருப்பு இருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கிடுங்க. அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கிடுங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூட சேர்த்துக்கிடுங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடுங்க. நல்லா வதக்கி கொஞ்சம் பொன்னிறமாக வர்ற மாதிரி வச்சுக்கிடுங்க. ரவையை வறுத்து எடுத்துச்சு. தக்காளியை கொஞ்சம் போட்டுக்கிடுங்க. தக்காளியும் நல்லா அது கூட நல்லா மசிஞ்சு வரணும். நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுங்க. கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் அது கூட மிளகாத்தூளும் கரம் மசாலா பொடி இது கொஞ்சமாக சேர்த்துக்கிடுங்க. பட்டை கிராம்பு போடலைன்னா நம்ம கரம் மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம். இல்லை பட்டை கிராம்பு இறக்குனாலும் போட்டுக்கலாம். ஒரு சம்பு தண்ணி கொஞ்சம் ஊற்றுக்குங்க. வறுத்து வச்ச ரவையை அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கொஞ்சம் தெரிக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிண்டுங்க. இதில் நிறைய காய்கறி கூடனாலும் நீங்கள் சேர்த்துக்கிடலாம். பட்டாணி, கேரட்டு இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் சீக்கிரமாக செய்யணுங்கிறதுக்காக நான் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். குக்கர் போட்டு மூடி எடுத்துட்டிங்கன்னா கிச்சடி ரெடி ஆயிரும். 10 மினிட்ஸில் பண்ணிடலாம் உங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.